இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். பள்ளிகள் அங்கீகார மோசடி, 150 கோடி ரூபாய் சுருட்டல். திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். காதல் ஜோடி ஆவணக் கொலையா? மயிலாடுதுறை அருகே வீடுகள் சூறை. போலீசாருக்கு 8 மணி நேர பணி ஒதுக்க வழக்கு. தமிழக அரசிடம் பதில் கேட்கிறது நீதிமன்ற மதுரை கிளை. அண்ணாமலை மீது திமுக டிஆர் பாலு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். அண்ணாமலை முதலில் காரசாரமான விவாதங்கள் செய்தார். கடைசியில் டிஆர் பாலு வழக்கை வாபஸ் பெற்றுள்ளார். அண்ணாமலை மீதான வழக்கை ஏன் இந்த டிஆர் பாலு அவர்கள் வாபஸ் பெற்றார் சந்தேகம் எழுகிறதே. அயோத்தி கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கு தீவிரமடைகிறது. அறக்கட்டளை முன்னாள் பொதுச் செயலரிடம் விசாரணை. ஈராக்கில் ஊழலுக்கு எதிரான சோதனையில் 2700 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்கு கடந்த வாரம் ஏற்பட்ட இரட்டை நில நடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 1719 உயர்ந்துள்ளது. 5034 பேர் காயமடைந்துள்ளனர். நம் நாட்டில் புதிய இராணுவ தளபதியாக தீரத் சேத் பொறுப்பேற்றுள்ளார். சபரிமலை தங்கம் திருட்டில் கூட்டு சதி, சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை தாக்கல். கேரளாவில் போக்சோ வழக்கில் கிரிக்கெட் பயிற்சியாளர் மனு என்பவனுக்கு 127 ஆண்டுகள் சிறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ரசாயன தொழிற்சாலை குழாயில் தீ, ஒருவர் உயிரிழப்பு, 20 பேர் காயம். வணக்கம்.